நடிகர் அதர்வாவோட டிஎன்ஏ படத்தோட விமர்சனத்தை பத்தி தான் நம்ம இதுல பேச போறோம். அந்த விமர்சனத்தை சொல்லும் முன்னாடி ஒன்னு சொல்றேன். அதர்வா இந்த டிஎன்ஏ தலைப்பை வைத்து இந்த படத்தை எதற்காக தேர்வு செய்தான் உள்ளது இயக்கி அதை எதற்காக அவர் தேர்வு செய்தார் என்றால், இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லராக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு இதுல தான் அவரு தேர்வு செய்திருக்கிறாரு. அவருடைய தேர்வுக்கும் அந்த படத்துல நடிச்சதுக்கும் அவருக்கு எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைச்சிருக்கா அப்படின்னு தான் நம்ம இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவை அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏன்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்முடைய பிளட் குரூப்பை இன்னொருத்தருக்கு மாற்றுவதோ அல்ல அந்த பிளட் குரூப் இன்னொருத்தருக்கு ஜாயிண்ட் ஆகுது, ஒரே பிளட் குரூப் ஜோடியாக இருக்கா, இது என்னுடைய குழந்தையா அப்படின்ட்டு உள்ள தலைப்பு கூட அர்த்தம் தான் அந்த டிஎன். இந்த தலைப்பை வைத்துட்டு ஆரம்பத்திலே படம் ஓபன் ஆகும்போது அதாவது அதரோட கேரக்டரை பார்க்கும்போது டிஎன்ஏயின் படத்தை வச்சுட்டு என்னடா படம் ஆரம்பத்துல இப்படி போகுதுன்னு நம்மளை கொஞ்சம் சிந்திக்க வைக்குது. அது வேற குழப்பி விடுது. அது என்னன்னா, அந்த டிஎன்ஏ ஒரு தலைப்பை வச்சுட்டு ஆரம்பத்துல அதர்வை காட்டுறது ஒரு காதல்ல தோல்வி அடைகிறாரு. அதற்காக தாடி வச்சுட்டு ஒரு பாடல் காட்சியோடு தான் படம் ஆரம்பிக்குது. அப்பேற்பட்ட ஒரு படத்துல இந்த கதையை அதர்வா ஜூஸ் செய்து இந்த படத்துக்கு அந்த காதல் தோல்வி அடைஞ்ச ஒரு இளைஞன் தேவைப்படுதா அல்லது வேறு விதமாக கொண்டு வந்திருக்கலாமா அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக வேறு விதமாகவே கொண்டு வந்திருக்கும். இது இந்த படத்திலோடு ஒரு மைனஸாக பார்க்கப்படும். ஏன்னா ஒரு காதல்ல தோல்வி அடைஞ்ச ஒரு இளைஞனை கொண்டு வந்தா அது காதல் படமாகத்தான் போகும். அந்த படத்துல இந்த டிஎன்ஏ ஒரு தலைப்பை வச்சுட்டு குழந்தைகளை கடத்துவதற்கான சில த்ரில்லர், ஒரு கிரைம் த்ரில்லரான ஒரு படத்தை வச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டான்னு தான் அதுல ஒரு வயசான ஒரு பாட்டியே குழந்தை கடத்துற மாதிரி சில சீன்களை செய்ய வச்சிருக்கு. இது எந்த படத்துலையும் இப்படி ஒரு கேரக்டரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி எடுத்திருக்கு. ஆனா இதே மாதிரி கதைகளை நமக்கு வேறு விதமான தளங்கள்ல வேறு படங்கள்லையும் பார்த்திருக்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த படத்துல டிஎன் இந்த படம் காதல் தோல்வி அடைஞ்ச அதர்வாவுக்கு சின்ன வீட்டுல யாரும் மதிக்க மாட்டாங்க, சரி எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மணல் விளைச்சல் உள்ள ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் தான், அந்த அளவுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சின்ன ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை வச்சு சம்பந்தங்கள் அவங்களுக்கு நடிகைக்கும் மாறி போயிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நடிகையே அதர்வாக்கு சம்பந்தம் பேசி பிடிக்கிறாங்க. கல்யாணம் வரைக்கும் செல்லுது. அந்த கல்யாண ஸ்பீட்லயும் பொண்ணு பைத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணம் நிக்குது. நிக்கன்மான் உள்ள கட்டாயத்துல வரும்போது தான் அப்புறம் தான் அதர்வா சொல்றாரு, நான் இவங்களை திருமணம் பண்ண ஆசைப்படுறேன், இவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே படம் வருது. அதுக்கு முன்னாடி வேற ஒரு கதையில தான் அந்த படம் நிக்கிறப்ப இருந்துச்சு. கதைக்கு உள்ள வரும்போது இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பாட்டிலே, நமக்கு தெரியாதா, ஒரு பாட்டிலே கல்யாணமாகி ஒரு குழந்தை பிரசவமாகி அந்த மாதிரி உள்ள சூழல்ல ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும்போது தான் இவங்களுடைய குழந்தை பிரசவ வச்ச பிறகு அம்மாட்ட காட்டுறாங்க. அம்மாவுக்கு கண்டிப்பா தெரியும் குழந்தை எப்படி இருக்குமானி. ஆனா மற்றவங்களுக்கு அந்த குழந்தை எப்படி இருக்குமானு தெரியாது. அந்த குழந்தை குளிப்பாட்டுறதுக்காக கொண்டு எங்கேயாவது கொண்டு செல்லும் போது திருப்பி கொண்டு வரும்போது அந்த குழந்தை வராது, வேற குழந்தைய கொண்டு கொடுக்கு. இதை தாய் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறாங்க, இது என்னுடைய குழந்தை இல்லைன்னு. ஆனா யாருமே அந்த தாயை நம்புற மாதிரி இல்லை. இந்த கதையோட தொடக்கமே, ஒரு ஆரம்பமே இப்பதான் கதைக்குள்ள வருதான்னு சொல்லி அப்படின்னு நமக்கு இருக்கும். இந்த படம் இப்படித்தான் போக போகுது அப்படின்னு ஒரு எண்ணத்துல நமக்கு அதை பாக்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். டிஎன்ஏன்னு ஒரு தலைப்பையும் வச்சுட்டு இந்த படத்தை இப்படி கொண்டு வராங்க. சரி, குழந்தை காணாம நமக்கு கதை தெரிஞ்சு போச்சு, கதை முடிவும் தெரிஞ்சு போச்சு. இதுதாங்க இந்த படம். ஆனா கிரைம் த்ரில்லராக இந்த படத்தை எடுத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமாக த்ரில்லராக எடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் படம் ரொம்ப ஒன்னும் போர் அடிக்கல, பாக்குறதுக்கு சுமாரா இருந்தாலும் அடுத்தடுத்த கட்டம் என்ன வரப்போறான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவருடைய குழந்தை காப்பாத்துற வழியா இவரு போய் 2-3 குழந்தைகளை இவர் காப்பாற்றி கொடுக்கிறார். இதுதான் இந்த படம். லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல இந்த படத்தை இவரு குழந்தைய எப்படியோ இந்த குழந்தை இவங்க எதற்காக கடத்துறாங்க, எதற்கு இதை கடத்தப்படுது இப்படின்னு நம்ம நாட்டுல பார்த்தா இது நாட்டுல நடக்கிறது ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான். அதைத்தான் இந்த இயக்குனர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு கதைக்கருவு இந்த நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு கதைக்கருவு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த கதை நமக்கு தெரிஞ்சு போச்சு.
இது இப்படித்தான் வரும். லாஸ்ட்ல இவரோட குழந்தை இவர் காப்பாத்துருவாரு. என்ன ஆகும் ஏதாகும் உள்ள ஒரு திக் திக் படம் பார்க்கறதுக்கு இருக்கி. படம் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் போச்சு. அப்புறமா படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாட்டி ஒரு த்ரில்லர் படமாக இந்த படம் அமைஞ்சதுதான் முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கு. என்ன கேட்டா இந்த படம் வந்து சுமாரான ஒரு ரகமா தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்துல வந்து கதை வந்து நமக்கு தெரிஞ்சு போனனால கதையோட ஒரு சுவாரஸ்யமும் ஒரு ஆளுமை கொஞ்சம் குறைவா நம்ம மனசுல தோணுது. இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரசனையா இருக்கு. அதர்வாகும் இந்த கதை வந்து கொஞ்சம் புதுவிதமா. அவர் இந்த த்ரில்லர்மான படங்கள் நடிச்சாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். இமைக்கா நொடிகள் படங்கள் எல்லாம் நல்ல சூப்பர் படமாக இருந்துச்சு. இந்த படங்கள் அந்த மாதிரி குழந்தை கடத்தல்னு சொல்லி இந்த குழந்தை கடத்தி இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை வந்து குழந்தை வியாபாரம் பண்றாங்க. ஆண் குழந்தை வேணுமானா ஆண் குழந்தை, பெண் குழந்தை வேணுமானா பெண் குழந்தை. கேட்கிறவங்களுக்கு குழந்தை என்ன பண்றாங்க மாத்தி 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 அதை பிசினஸ் பண்றாங்க. தேவைப்படுறவங்களுக்கு இன்னொரு குழந்தைய கொண்டு கொடுக்குறாங்க. இதுதான் இந்த படத்துடைய மைய கருத்தும் கதை. இதுதான் லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல வந்து இந்த படம் வந்து. ஆனா இந்த படத்துல வந்து அதிகமான ஒரு கதைக்கரு நல்லா இருக்கு. நாட்டுல நடக்கிற சில விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த படம் வந்து மக்கள் மனசுல வந்து ரொம்ப ஒற்றிருக்கும். ஆனாலும் ஒரு திரைக்கதை அமைப்புல வந்து சின்னதா கொஞ்சம் டைரக்டர் போட்டி விட்டுருக்கான்னு தான் சொல்றேன். அதரோட நடிப்பை நம்ம சொல்ல வேண்டாம். அவர் ஒரு சூப்பர் நடிகர். இந்த படத்துலயும் அதே போல் நடிச்சிருக்கிறாங்க. அந்த நடிகை சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுல வந்து அக்மாக்கு கொடுக்கலாம். இந்த படம் வந்து இன்னைக்கு இந்த படம் வந்து இப்ப உள்ள காலகட்டத்துக்கு உண்மையாகவே இந்த படம் நமக்கு தேவைதான். மக்கள் இதை கருத்தில் கொண்டு வந்து குழந்தைகளை எங்கே பெற்றெடுத்தாலும் நம் குழந்தை நமக்கு தேவை என்று நமக்கு நினைத்தால் குழந்தை பாதுகாப்பது நம்முடைய கடமை. அந்த குழந்தைகள் இப்படி தவறுதலா நடப்பது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல இப்படிப்பட்ட தவறுகள் நடந்துட்டு இருக்கு. பணத்துக்காக எல்லாமே இதுல பெரிய அரசு உள்ள நுழையுது, பெரிய ஒரு பிசினஸ்கள் உள்ள நுழையுது. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் காசு சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷய நிழல்களை வந்து நமக்கு சுட்டி காட்டும் வந்து படம் வந்து நிச்சயமாக ஒரு சூப்பரா ஒரு அக்மார்க்கை கொடுக்குது. இந்த படத்தை நமக்கு விரும்பி பார்க்கலாம். இந்த படம் ஒரு தடவை பார்த்தால் 2 தடவை பார்த்தால் படம் ஒரு நன்றாக ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கு. த்ரில்லர் இருக்கு. ஆனா நமக்கு வந்து சுவாரஸ்யம் மட்டும்தான் அந்த படத்துல இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த காட்சி என்ன வரப்போறேன்னு நமக்கு தெரிஞ்சிருது. அதுதான் சுவாரஸ்யம் இல்லாதனால்தான் அதோட கதையோட ஒரு வலு வந்து சின்னதா இருக்கு. ஒரு சின்ன ஒரு கோட்டை. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு